ஸ்ரேயாஸ் ஐயரோட பஞ்சாப் கிங்ஸ் ஹர்திக் பாண்டியோட மும்பை இந்தியன்ஸை வீழ்த்திருக்கிறாங்க. மக்களின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் தான் லீட் பண்ண 3 டீம்ஸையும் பிளே ஆஃபுக்கு அடித்து சென்றிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா, பட் இந்த பக்கம் பஞ்சாப் கிங்ஸை பிளே ஆஃபுக்கு கொண்டு போனது அப்படிங்கிறது ரொம்ப 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 ஸ்பெஷலாக. அதனால தான் மக்களின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர்னு ஒரு பக்கம் சொல்கிறோம். இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் எதனால் தோத்தாங்க. பட் எனக்கு என்னமோ மும்பை இந்தியன்ஸோட டவுன்ஃபால் போன மேட்ச்லேருந்து இருந்துச்சு. பட் ஆனால் போன மேட்ச்சில் ஜெயிச்சிட்டாங்க. பட் இந்த மேட்ச் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. என்ன ஆகுது, பிளே ஆஃபுக்கு முன்னாடி இது ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்களா? அந்த பயம் இருக்கணும். பேசுவோம். பால்டன்ஸ் முழு வீடியோவும் பாருங்கள். அப்புறம் ஈசாலா நண்பா நண்பீஸ் இருப்பீங்க நம்ம சேனலில். இதில் ப்ரிவியூவும் இருக்குது. அதாவது எல்எஸ்ஜியும் ஆர்சிபியும் மோத போகிற மேட்சோட ப்ரிவியூவும் இருக்குது. பார்ப்போம். அங்கே ஆர்சிபி ஒருவேளை ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்க குவாலிஃபயர்ஸ் ஒன்று ஆடுவாங்க. அதை பற்றின விவரங்களும் பின்னாடி வருது. ஸோ பால்டன்ஸ், அப்புறம் ஆர்சிபி நண்பா நண்பீஸ் அண்ட் டான் ஐயர், மக்களின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயரோட ஃபேன்ஸ் நம்ம சேனலில் இருந்தீங்கன்னா பாருங்கள். அப்புறம் பஞ்சாப் கிங்ஸுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுது, பார்க்குறேன். நீங்களும் முழுசாக பாருங்கள். அண்டு இந்த ஐபிஎல் 2025 கிரிக்கானந்தாவும் டெக்கத்தலான்னு சேர்ந்து ஒவ்வொரு மேட்ச்லையும் நம்ம கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம் கிரிக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோவில். அந்த வகையில் இந்த எம்ஐ வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்சில் நான் கேட்டிருந்த கேள்வி என்னென்னா, யார் ஜெயிப்பாங்க, எந்த டீம் ஜெயிப்பாங்க அண்ட் யார் பெஸ்ட் பவுலராக இருப்பாங்க அப்படிங்கும்போது 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க பஞ்சாப் கிங்ஸில் இருந்து. பட் அதில் வந்து எனக்கு ஹர்ஷ்தீப் சிங்கோட எஸ் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும் ஸ்கோர் கார்டு என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு பவுலர். ஸோ அது சரியாக சொன்னேன். சஞ்சய் சுப்ரமணியம் 6-8-2-6. ஸோ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். பாஸ் நீங்கள் தான் வின்னரு. எனக்கு இன்ஸ்டாகிராமில் கிரிக்கானந்தா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். சொல்லணும் அண்ணே நான் தான், இல்லை பாஸு ப்ரோ ஜி நான் தான் எம்ஐ வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்சோட வின்னர் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனா எனக்கு வெறுமனே ஹாய் அப்படின்னு அனுப்புனீங்கன்னா எனக்கு தெரியாது. ஓகேங்களா? மெசேஜ் பண்ணுங்கள் சஞ்சய். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் ஜெய்ப்பூரில் நடந்து முடிஞ்ச மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் லக்னோவில் நடக்க இருக்கக்கூடிய லக்னோ சூப்பர் ஜெயின் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி ப்ரிடிக்ஷன் பார்க்க வந்துருக்கிறீங்க. இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் கிவ்அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். பட் நான் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனோட கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ஸ் டீமுக்காக இப்போ போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி பாடி இல்லை, கொஞ்சம் டயர்ட் ஆகுது. அதனால் என் ஃபேஸில் உங்களுக்கு டல்னஸ் தெரியலாம், குரலில் கொஞ்சம் லைட்டாக கரகரப்பெல்லாம் தெரியலாம். பட் அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. கொஞ்சம் எஸ் அஃப்கோர்ஸ் யூடியூப் அப்படிங்கிறத தாண்டி நான் கொஞ்சம் வெளியிலலாம் போகும்போது இதெல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடும். பட் ஆனால் வீடியோஸ் கன்சிஸ்டண்ட்டாக வரதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியும் ப்ரிவ்யூலாம் இன்னும் தனியாக வீடியோவாக பண்ணும். பட் ஆனால் இப்போ ரிவ்யூ கூட சேர்த்து பண்ணுறேன்னா அதுக்கு காரணமும் இதுதான். நம்ம யூடியூபருங்கிறத தாண்டி வேறு ஒரு பாதையை நோக்கி நம்ம எப்போ சேனல் ஆரம்பிக்கும் போதும் நம்ம போயிட்டுருக்குறோம். பட் இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்குறோம். ஓகேங்களா? பட் ஆனால் என் மேலே இன்னமும் நம்பிக்கை வச்சு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்ச்சு நான் சொல்கிறேன் இல்லைங்க, சூரியகுமார் யாதவ் மேட்சோட மிட் இன்டர்வியூவில் சொன்னார் 20 ரன் ஷாட்டுன்னு. ஹர்திக் பாண்டியாவும் அதை ஒத்துக்கிட்டார். ஒரு விஷயம் வந்து ஹர்திக் பாண்டியா டாஸை தோத்துட்டு பேட்டிங் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். பட் எனக்கு அந்த ஐபிஎல்லில் வந்து நீங்கள் சொல்லலாம் சம்மரு ட்ரை சீசனு, பட் இருந்தாலும் எனக்கு என்னமோ இந்த பனி இன்றைக்கி கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பனி பெஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்க, பனியை மேலேருந்து எடுக்கணுங்கிறதுக்காகலாம் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அதெல்லாம் பார்க்க முடியுது. ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா கயிறெல்லாம் கட்டி இழுப்பாங்க, துணியெல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பண்ணாங்க. சேசிங்கிறது பெட்ரு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பிரிக்கும் போது ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ்லேயும் செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் பிச்சோட பிஹேவியர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது பால் நின்று வருது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சொல்கிறாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் நின்று வராது, அப்படியே வருது. பேட்டுக்கு நல்லா வருது, பேட்டர்ஸுகளுக்கு ஒரு மாதிரி ஏறி வருது, அடிக்கிறாங்க. ஸோ இங்கே டாஸை எந்த டீம் வின் பண்ணுறாங்களோ அவங்க மேக்ஸிமம் வின் பண்ணிடுறாங்க. அவங்க தாராளமாக சேஸுக்கு போகிறாங்க. பஞ்சாப் கிங்ஸ் எனக்கு டாஸை வின் பண்ணதுமே எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, பாரு இவங்க ஜெயிக்க போகிறாங்கிறதான் எனக்கு தோணுச்சு. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் சில பல மேட்சஸில் உடச்சிருக்கிறாங்க. டாஸை வந்து அவங்க தோத்தாலும் இல்லை ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தாலும் அவங்க வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி காமிக்கிறாங்க, அதை பிரேக் பண்ணி காமிக்கிறாங்க. பட் இந்த ஐபிஎல்லில் நான் அதை பார்த்துட்டேன். டாஸை வின் பண்ணுறீங்களா, சேசிங் போகிறீங்களா, நீங்கள் மேட்சை வின் பண்ணிடுவீங்க. இன்னொன்று 20 ரன் ஷார்ட்டுன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நான் 20 ரன் இல்லை 30 ரன்னே ஷார்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க அந்த இடத்துல. மேலே ரோஹித் சர்மா கொஞ்சம் ஸ்லோவாக ஆடுறாரு, பார்க்க முடியுது. அவர் முன்ன மாதிரி ஃபியர்லெஸ்ஸாக போவார். பட் ஃபியர்லெஸ்ஸாக போனால் விக்கெட்டை விட்டுறதுக்கு தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறாரு.
அதுக்கப்புறம் ரன் எடுத்துகிட்டு போகும்போது அவர் விக்கெட் ஆகிறாரு. மேலே ரைன் ரக்கல்தன்கிட்டேருந்து சிக்ஸஸ் ஆக்சுவலி வரலை, பட் ஆனால் ஃபுல்லாக ஆனார், பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ சிக்ஸஸ் வரலை. ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரன்ஸ் அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா, ரன்ஸ் வருது அப்படின்னா அந்த 7வது ஓவருக்கு அப்புறம் அந்த 9, 10, 11 அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரன்ஸ் ஏதோ மிஸ் பண்ணுறாங்களோ எனக்கு தோணுது. ஏன்னா பவர் பிளேயில் ஒரு 70 ரன் வந்துடுது, 65 ரன் கிட்டத்தட்ட வந்துடுது. திரும்ப 10வது ஓவர் முடியும் போது 80 ரன், 85 ரன். பட் அந்த 10வது ஓவர் முடியும் போது ஒரு 100 ரன், இல்லை 11வது ஓவர் முடியும் போது 100 ரன். அடுத்த 10 ஓவரில் இவங்க கொஞ்சம் முக்கிய இடத்துல 190, அதை மீன் 19 ரன்ஸ் வர வேண்டியது. ஏன்னா லாஸ்ட் 4 ஓவர்ஸில் ப்ரெஷர் இருக்கும். பட் இன்னைக்கு ஹர்ஷ்தீப் சிங் அந்த கனவை கலைச்சிட்டாரு. போன மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நமன்தீரும் சூரியகுமார் யாதவும் அவங்களுக்கு 2 ஓவர் லாஸ்ட் 2 ஓவர் அடிச்சு கொடுத்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக. பட் இந்த மேட்ச்சில் அது பழியலை. ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங்கோட அந்த லாஸ்ட் ஓவரில் 2 ரன் 3 ரன் போய் விக்கெட்லாம் விழுந்துருச்சு. அதுலேயும் சூரியகுமார் யாதவோட விக்கெட்லாம் அதில் விழுந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் காம்ஸ்டார் ஹர்ஷ்தீப் சிங் நான் ஒரு பெஸ்ட்டு T20 பவுலர், போன வருஷம் எதுக்கு எனக்கு அவார்ட்லாம் கொடுத்தாங்க ஐசிசிலேருந்து, இதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் காமிச்சிட்டு போயிட்டார். மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்லுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவுமே 39 பாலில் 50 சம்திங் என்னமோ தான் 57 என்னமோ தான் அடிச்சிருந்திருப்பாரு. ஆனால் நீங்கள் ஒரு ஜோஷ் இங்கிலீஷ், பிரியன்ஷ் ஆர்யா இந்த அதாவது இந்த மேட்ச்சில் செகண்ட் இன்னிங்ஸில் அவங்க ஆனதுக்கும் மும்பை இந்தியன்ஸோட பேட்டர்ஸ் யாராவது இப்படிப்பட்ட அப்ரோச்சில் ஆடி இருப்பாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னொன்று ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் பிச்சு எனக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 185 பத்தாது. அது எப்படி ஆடணுமோ எப்படி அப்ரோச் பண்ணணுமோ அப்படி பிரியன்ஷ் ஆர்யாவும் பிராப் சிம்ரனும் ஆரம்பத்துலையும் ஜோஷ் இங்கிலீஷும் ஆனாங்க. பட் ஒரு கட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ சான்ஸ் கிரியேட் ஆகிற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது. பட் ஜோஷ் இங்கிலீஷ் ஃபீல்ட் செட்டை நல்லா யூஸ் பண்ணார், ஃபீல்டர்ஸை நல்லா யூஸ் பண்ணார். எல்லோரும் தலைக்கு மேலே கேப்புக்கு மேலே உள்ளே இருந்தாங்களா வெளில தூக்கி அடிக்கிறது, அவுட் சைட் ஆஃப் பாலில் போடும்பொழுது வெளில தூக்கி அடிக்கிறது, அண்ட் ஃபீல்டர் மிட் ஆஃப்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு நேராக அடிக்கிறது 4 போகணும்னு சொல்லிட்டு ஜோஷ் இங்கிலீஷ் ஒரு பக்கம் அப்படின்னா பிரியன்ஷ் ஆர்யா அடிக்கிறதே தெரில. இவங்களை ஒரு கட்டத்தில் நிறுத்தவும் முடியலை. இன்றைக்கி சொல்கிறாங்க பாருங்கள், சாயந்தர் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் டேவாக இருந்தும் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி ஹர்திக் பாண்டியாவோட பவுலிங் ரொட்டேஷன் அப்படிங்கிறது வெரி வெரி புவர். தீபக் சஹர் இன்ஜுரி, வேறு வழியில் நீ ஒரு ஓவர் போட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கிறாரு ஹர்திக் பாண்டியா. ரன்ஸ் போனாலும் பரவாயில்ல, இல்லை ரன்ஸ் போகும் அப்படிங்கிற மாதிரி அவர் ரெடியாக தான் இருக்கிறாரு. இப்போ தீபக் சஹர் ரன்னு கொடுக்குறாரா, சரி தீபக் சஹர் ரன்னு கொடுத்த உடனே அடுத்தது என்ன பண்ணார், எதுவும் பண்ண முடியல. தீபக் சஹரை கட் பண்ணிவிட்டு ஒன்று ஹர்திக் பாண்டியா ஆகணும், இல்லை ஜஸ்பிரீத் பும்ராவை ஏர்லியாக கொண்டு வரலை. அப்புறம் கரண் சர்மாவை கொண்டு வந்திருக்கலாமானா நான் ஒரு பக்கம் ஒத்துப்பேன். ஏன்னா ஜெய்ப்பூர் கொஞ்சம் பெருசுங்கிறதுனால ஃப்ளைட் பண்ணி போடுவாருங்கிறதுனால எனக்கு அந்த ஸ்கொயர், அது ஜெய்ப்பூர் பெருசுனா ஒரு பக்கம் பெருசு, ஒரு பக்கம் ஒரு ஸ்கொயர் ரொம்ப பெருசுங்கிறதுனால அங்கே மேபி கரண் சர்மா மேபி ஒர்க் அவுட் ஆக இருந்திருக்கலாம். பட் ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், சாண்ட்னரை ரொம்ப முன்னாடி இல்லை ஒரு மாதிரி இடத்துல கொண்டு வந்தார். பட் அந்த இடத்துல முன்னாடி கொஞ்சம் கொண்டு வந்திருந்தாருன்னா, வில் ஜாக்ஸ் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது கொண்டு வந்துருந்தாருன்னா மேட்ச் கையில். இத்தனைக்கும் உங்களுக்கு டிவிலே காட்டியிருப்பாங்க, ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயரில் ஸ்ரேயாஸ் ஐயர் ஸ்லாக் ஸ்வீப் படிக்கிறாரு வில் ஜாக்ஸர் ஓவரில். பட் ஆனால் ஐயோ ஃபீல்டர் நம்ம அங்கே உக்கிலேன்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா வருத்தப்படுறாரு, ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணார், ஐயோ வச்சிருக்கலாமேன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஹர்திக் பாண்டியா இந்த ஒரு ஓவருக்கு அப்புறம் அந்த ஒரு ஓவருக்கு அப்புறம் இந்த ஸ்பெல்லுக்கு அப்புறம் கட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பிரியன்ஷ் ஆர்யாவும் பிராப் சிம்ரனும் கொஞ்சம் பங்குக்கு ஒரு குத்திட்டு போனார். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோஷ் இங்கிலீஷ் விட்டு விளாசிட்டாரு. ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சி தோல்விக்கு ஒரு காரணம்னா பவுலர்ஸுக்குள்ள நிறைய அஸ்வினி குமார் மேலே போட்டிருந்தாரு. பட் ட்ரெண்ட் போல்ட் ஜஸ்பிரீத் பும்ரா எப்படி போட்டாலும் அடித்தாங்க, அந்த ஓவரில் ஒரு பவுண்டரி அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் செம்ம ஆக்டிவாக இருந்தார், சந்தேகமே கிடையாது, ரொம்ப ஆக்டிவாக இருந்தார். போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்கிட்ட பேசுவார், ஹர்ஷ்தீப் சிங் வந்து கம்யூனிகேட் பண்ணுவார். ஸோ அங்கே கம்யூனிகேஷன் நல்லா இருந்துச்சு. ஸ்ரேயாஸ் ஐயர் ஆக்டிவாக இருந்தார். நான் திரும்பவும் சொல்லுவேன், ஒயிட் பாலில் எனக்கு ரோஹித் சர்மா கண்ணில் காமிக்கிறாருன்னு, இன்றைக்கி அதை தான் செஞ்சார் ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ மேட்சை வின் பண்ணாங்க. பேட்டிங்கில் வந்து ஃபியர்லெஸ் அப்ரோச் 185, இங்கே வந்து 150 மாதிரி தான் ஜெய்ப்பூரில் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது இந்த கண்டிஷன் உடனே அடோப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் இந்த மேட்சை ஜெயிக்க முடிஞ்சிச்சு பஞ்சாப் கிங்ஸால். ஓகேங்களா, பவுலிங்கில் நிறையா ஸ்லோ ஐரன்ஸ் மிக்ஸ் பண்ணி போட்டாங்க. கடைசியாக வந்து ஹர்ஷ்தீப் சிங்லாம் போட்டதுனால தப்பிச்சேன். ஆனால் இந்த பக்கத்தில் மும்பை இந்தியன்ஸ்லேருந்து குத்தி அடித்து ஏற்றி போட்டுக்கிட்டே இருந்தாங்க, குயிக்காக போட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்ஸில் பிச்சுக்கிட்டு அடித்தாங்க, புல் ஷாட்ஸில் ஆடினாங்க, மிடு விக்கெட் மேலே ஆடினாங்க. பிரியன்ஷ் ஆர்யாவும் சரி தான், ஜோஷ் இங்கிலீஷும் சரி தான். இன்னொன்று சூரியகுமார் யாதவ் மட்டும் மும்பை இந்தியன்ஸுக்காக இப்போ கொஞ்சம் மேட்ச்லாம் ஆடி கொடுக்கலன்னா பாடு திண்டாட்டம் தான். ஸோ எழுந்திருப்பாங்களா முழிப்பாங்களா மும்பை இந்தியன்ஸ்? ஏன்னா பிளே ஆஃப் நெருங்கிக்கிட்டு இருந்த நேரத்தில் என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு யோசிப்பாங்க. ஏன்னா இந்த சஸ்பென்ஷன்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாப் டீம்ஸ் எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது இப்போ ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய டீம் கிட்ட ஸோ அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது.
ஸோ இப்போ ஜிடிக்கு ஒரு வாய்ப்பு ஓகேங்களா, அவங்க டாப்பில் இருந்து அவங்க பிளே ஆஃப் போவாங்க. பட் ஆனால் யோசிச்சு பாருங்கள், இப்போ பஞ்சாப் கிங்ஸ் டாப்புக்கு வந்து இப்போ அவங்க பிளே ஆஃப் குவாலிஃபர் நாட போகிறாங்க. ஸோ இதில் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஜெயிச்சாங்கன்னா அவங்க குவாலிஃபயர்ஸ் ஒன்று ஆடிருந்துருப்பாங்க. பட் அதில் ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக அப்படிங்கிறது வந்து மும்பை இந்தியன்ஸ்லேருந்து இருக்குது. பட் ஆனால் இந்த மேட்சை தோக்கிறதுக்கு மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப டிசர்வ்டான ஒரு டீமு. ஒரு பிளேயருக்கு காயமாகுதா வந்திருக்கலாம் ஹர்திக் பாண்டியா, யாராவது ரன் லீக் ஆகுதா வந்திருக்கலாம் ஹர்திக் பாண்டியா, விக்கெட் தேவையா ஹர்திக் பாண்டியா வந்திருக்கலாம். பட் இப்படி தான் ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா யூஸ் பண்ணார், தோனி ஹர்திக் பாண்டியா யூஸ் பண்ணார் இந்தியன் டீமில். மும்பை இந்தியன்ஸ் எப்போல்லாம் எலிமினேட்டரில் ஆமாம் குவாலிஃபயர்ஸ் டூ அந்த எலிமினேட்டர்லாம் ஆடுறாங்களோ அப்போல்லாம் வந்து கப் அடிக்காமல் போயிருக்கிறாங்கன்னு. பட் மும்பை இந்தியன்ஸ் ஒரு வேளை எலிமினேட்டர்லேருந்து வெளியில் போகிறாங்கன்னா சிவப்பு தொப்பி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மேட்ச்சை ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்ச்சு. பட் இந்த மேட்ச்சே 185 தாண்டி என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு கேட்டிங்கன்னா அதை சொல்கிறலாங்க, பவுலிங் ரொட்டேஷன் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். ஒரு சாத்னரை ஒரு வில்ஜாக்ஸ் அந்த இடத்துல கொண்டு லெஃப்ட் ஹேண்டருங்கிற ரீசன்ஸ் தாண்டி வில்ஜாக்ஸ் அண்ட் சாண்ட்னர் 2 பேரையும் எடுத்து வந்துருப்பேன் மிடில் ஓவர்ஸில். கொஞ்சம் நின்று ஸ்பீடாக காற்று வேறு இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது ஸ்லோவாக ஸ்பீடாக இல்லாமல் ஸ்லோவாக கொஞ்சம் காற்றை மிதக்க விட்டு போடுறதுக்கு சாண்ட்னர் அண்ட் இந்த பக்கம் வில்ஜாக்ஸாலங்கிறத தாண்டி சாண்ட்னால் அது பண்ண முடியும். பட் அங்கே இந்த ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சினாலே நிறைய மேட்சஸில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ், அதையும் நான் சொல்லிக்கிறேன். கடைசி கொஞ்சம் காலகட்ட சரியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் எதனால் சரியாகிற மாதிரி இருந்ததுன்னா அவர் பவுலிங் போடலை, பேட்டிங்லேயும் அவருக்கு பெருசாக வர்றதும் இல்லை. ஆனால் இப்போது பாருங்கள், டீமுக்கு நீடுன்னு வரும்போது இப்போ ஹர்திக் பாண்டியாவோட பேட்டிங் தேவைப்படும் போது பண்ண மாட்டாரு, பவுலிங் தேவைப்படும் போது பண்ண மாட்டாரு. ஹர்திக் பாண்டியா இன் மும்பை இந்தியன்ஸ்னு ஒரு கேள்வியும் எழுப்பிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் என்னப்பா திலக் வர்மா என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ திலக் வர்மாவோட பேட்டிங் இருந்துக்கிட்டு இருக்கு. பாப்போம் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. இப்போ ரயன் ரக்கல்டன் போயிட்டாருன்னா பேட்ஸை உள்ளே கொண்டு வருவாங்க. என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது பிளே ஆஃபுக்குன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, இது ரிவ்யூ ஒரு பக்கம். அப்படின்னா லக்னோவில் நடக்க போகிற எல்எஸ்ஜி vs ஆர்சிபி மேட்சோட ப்ரிவியூவு. லக்னோவில் மழை இல்லை ஓகேங்களா, மேட்ச்சுக்கு முன்னாடி நாள் மேட்ச்சுக்கு அடுத்த நாள் மேட்ச் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லை, அதனால் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் ஒரு தடவை ஆர்சிபி ஜெயிச்சாங்க அப்படின்னா பின்னாடி சொல்கிறேன் விவரத்தெல்லாம். பட் இப்போது பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நான் வெதர் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பிச்சு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாஸை வின் பண்ணால் சேஸுக்கு போகிறது தப்பே கிடையாது, போயிடலாம். ஒன்று நான் பணியெல்லாம் தாண்டி நான் இந்த விஷயத்த சொல்லுவேன். இங்கே ஓரளவாக டீசெண்டாக ஒரு 180 குவிச்சிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஆனால் என்னென்னா சேஸ் பண்ணுறாங்க ஒரு மாதிரி கடாமடான்னு ஒரு பிரியன் ஷாரியா மாதிரி ஜோஷ் இங்கிலீஷ் மாதிரி ஆனாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஓகேங்களா. சரி, இதுதான் பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் அண்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். பிளேயிங் லெவலில் வந்து நான் நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் லக்னோ சூப்பர் ஜெயிண்டில் கொஞ்சம் ரெடி பண்ணுறது கஷ்டம். இப்போ எப்படின்னா ஏடன் மார்க்ரம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போயிட்டார். இப்போ அவருக்கு பதிலாக ஆரியன் ஜோயல் ஆட வைப்பாங்களா இல்லை பண்ட்டு ஓப்பனிங் வந்துட்டு மிடில் ஆர்டரில் வந்து யாரையாவது ஆட வைப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் திக்வேஷ் வந்து பேன்லேருந்து வந்துட்டார் ஒரு மேட்ச்சு. இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஷ்னோயெல்லாம் வருவாரா, இங்கே இடம்ங்கிறது இருக்குது, ஷர்துல் தாக்கர்லாம் வருவாரா, இடமும் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இந்த பக்கம் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ரஜத் படிடார் இன்ஜுரியில் இருந்தார், அதனால் ஸ்டாண்டின் கேப்டனாக ஜிதேஷ் சர்மாவை அனுப்பி வச்சாங்க ஒன்று. அப்புறம் வேறு எந்த அப்டேட்டாக விட இப்போ கொஞ்சம் நாட்களாக ரொம்ப அதிகமாக சர்ச் பண்ணக்கூடிய ஒரு டைட்டில் அண்ட் விஷயம் அப்படின்னா ஜோஷ் ஹேசல்வுட் வருவாரா மாட்டாரான்னு. ஜோஷ் ஹேசல்வுட் இப்போ வந்துட்டார், லாஸ்ட் லீக் மேட்ச் ஆடுறதுக்காக கரெக்டானது தான் வந்திருக்குது. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பிளே ஆஃபுக்கு வருவார்னு சொல்லியிருந்தாங்க, பட் பிளே ஆஃபுக்கு முன்னாடியே வந்துட்டார். நான் கூட நம்ம ஃபேக்கும் நினச்சேன். பட் ஆனால் அந்த இடத்துல ஜோஷ் ஹேசல்வுட்டை கண்டிப்பாக பாராட்டுறோம். ஒரு பக்கம் அப்படின்னா பெத்தல் இங்கிடி வெளியில் போயிடுவாங்க, ஜோஷ் இங்கிலீஷும் முசரபானியும் வந்து பார்த்திங்கன்னா உள்ள. அப்புறம் டிம் டேவிடுக்கு இன்ஜுரிங்கிற மாதிரி கேள்விப்பட முடிஞ்சிச்சு, சின்ன ஒரு பிரச்சனை பார்க்க முடிஞ்சிச்சு இந்த பக்கம் ரஜத் படிடாருக்கு. பட் ஆனால் ரஜத் படிடார் கொஞ்சம் சமாளித்து ஓரளவு ஆடிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு ஓகேங்களா. சரி, என்ன நடக்குது பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் வந்து கோலி vs ஆவேஷ் கான் திக்வேஷ் நல்லா இருக்கும். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆவேஷ் கானுக்கு அகேன்ஸ்டாக விராட் கோலி நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்கிறார். இப்போ திக்வேஷ் கண்டிப்பாக கோலியை திணற வச்சுட்டாருன்னா செலக்டர்ஸ் கண்டிப்பாக பார்ப்பாங்க. இப்போ டிம் டேவிட் கீழே இல்லாத மிகப்பெரிய ஒரு இழப்பு, எந்த சந்தேகமும் கிடையாது. எல்எஸ்ஜி மேட்ச்னாலே நிக்லஸ் புரானை பற்றி பேசாமலோ பண்ட்டு பற்றி பேசாமலோ இருக்கவே முடியாது. பட் இதில் வந்து நிக்லஸ் புரான் அந்த ஐபிஎல்ல இல்லை ஒரு ஆன மாதிரியே தெரியல. அதே போல் தான் பண்ட்டுக்கும் சொல்லுவேன். பண்ட்டு வந்து இங்கே போனார் அங்கே போனார் இது பண்ணார், பட் ஆனால் பண்டோட சீசன் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பூரானோட ஃபார்ம் இந்த மேட்ச்சில் ஒரு வெளியில் வந்தது அப்படின்னா டெஃபினட்டாக ஆர்சிபியை அடித்து ஓட்டலாம் ஒரு பக்கம் ஓகேங்களா. இப்போ பேட்டில் வந்து வில்லியம் ஒருவருக்கு சால்ட்டு, விராட் கோலி, மயங்க் அகர்வால், ரஜத் படிடார் இவங்களோட விக்கெட்லாம் மேக்ஸிமம் எடுக்கணும், இவங்க விக்கெட்டை தன்னோட பேக்கெட்டை போட்டு நினைப்பாரு. எனக்கு என்னமோ ஆர்சிபி குவாலிஃபயர்ஸ் ஒன்று போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் ஒத்துக்கவும் மாட்டாங்க. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் ஆர்சிபி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜோஷ் ஹேசல்வுட் வந்ததுக்கப்புறம் இப்போ தான் சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ டிம் டேவிட் இல்லை அப்படின்னாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஜோஷ் ஹேசல்வுட் இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ வின்னிங் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும்
நான் ஆர்சிபி பக்கம் தான் கொடுக்க போகிறேன். 53% ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஃபேண்டஸி 11 ப்ரிடிக்ஷன் பொறுத்து போகிறதுக்கு முன்னாடி பாயிண்ட் டேபிள் ஒரு தடவை விசிட் பண்ணிடலாம். பஞ்சாப் கிங்ஸ் 19 பாயிண்டோட இருக்கிறாங்க. நெட் ரன் ரேட் ப்ளஸ் 0.372. ஜிடி 18 பாயிண்டோட இருக்கிறாங்க. அண்ட் நெட் ரன் ரேட் 0.254. ஸோ மும்பை இந்தியன்ஸ் 4வது இடத்துல இருக்கிறாங்க. இப்போ ஆர்சிபிக்கும் எல்எஸ்ஜிக்கும் மேட்ச் இருக்குது. இந்த மேட்ச்சில் ஒரு ஆர்சிபி ஜெயிச்சா ஆர்சிபி பஞ்சாப் கிங்ஸும் குவாலிஃபயர் ரவுண்டில் மோதுவாங்க. மும்பை இந்தியன்ஸும் குஜராத் டைட்டன்ஸும் எலிமினேட்டரில் மோதுவாங்க. ஒருவேளை ஆர்சிபி தோத்தாங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் ஜிடி கூட மோதுவாங்க. ஆர்சிபி எம்ஐ கூட மோதுவாங்க எலிமினேட்டரில். பட் ஆனால் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து எலிமினேட்டரில் ஆர்சிபியும் மும்பை இந்தியன்ஸும் வரணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்ன விதமான தனி வேண்டுதல்னு தெரியல, நிறைவேறதான்னு பார்ப்போம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நிக்லஸ் புரான், சால்ட்டு, ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பிங்கில், அண்ட் பேட்டிங்கில் விராட் கோலி, அயோஸ் பதோனி, மார்ஷ், சாமுவல், அப்புறம் ஆல்ரவுண்டரில் குருணல் பாண்டியா மட்டும் போகிறேன். அப்புறம் பவுலிங்கில் ஜோஷ் ஹேஷ்வுட், திக்வேஷ், வில்லியம் ஓரக் இவங்களை மட்டும் பிக் பண்ணியிருக்கிறேன். இது நல்ல டீம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி ஒரு டீம் எடுக்கும்போது கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா? பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தாச்சு, ஃபேண்டஸி ப்ரிடிக்ஷன் பார்த்தாச்சு, ஒவ்வொரு 2 டீமும் என்னால் தோத்தாங்க என்னால் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதும் பார்த்தாச்சு. சரி, ஓகே. இப்போ நாளைக்கு இன்னைக்கு எல்எஸ்ஜிக்கும் ஆர்சிபிக்கும் லாஸ்ட் லீக் மேட்ச்சு. ஸோ இப்போ ஒரு பிரேக். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய டிஸ்ட்ரிக்ஸ் வேலையெல்லாம் பார்ப்பேன். அவங்க வேலையை பார்த்துருவாங்க. பட் இருந்தாலும் நம்ம வேலையை தானே பார்க்கணும். ஓகேங்களா? வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?